27/12/2025 விஷுவ வஷு வருடம் மார்கழி மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி. காலை 9:21 பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் பூரட்டாதி. காலை 6:06 பின்பு உத்திரட்டாதி. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மதியம் 1:45 2:45 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யம கண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம், மகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 3. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 9ஆம் தேதியில பிறந்தவர்களுக்கும் 3ஆம் தேதியில பிறந்தவர்களுக்கும் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உன்னதமான எண்ணங்கள் உருவாகும். அதாவது 5ஆம் இடத்ததிபதி சாதகமா இருக்கிறதுனால அடுக்கடுக்கான நன்மைகள் அள்ளி கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மல்லு கட்டிய மனிதனுக்கு கொள்ளுச்சோறு போதாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க சொடல மாட சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வினோதமான எண்ணங்கள் விலகும். பணபலம், படைபலம், ஆள்பலம், அரசியல் பலம் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை பூமியை விற்பதும் வெள்ளிக்கிழமை வீடு விற்பதும் நல்லதல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க செலந்தி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அர்ச்சனையால் பிரச்சனைகள் விலகும். நீங்கள் தீட்டிய திட்டமெல்லாம் சிறப்பாக பயன் தரக்கூடிய பொறுப்பான சந்தர்ப்பம் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மன்றாடும் வாழ்க்கையை வென்றாடி வாழ்வதுதான் நன்றானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க சூளக்கள் மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் கியூ. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நிச்சயமான நிதி அற்புதமாக கிடைக்கும். கடந்த காலங்களில் உங்களை வாட்டி வதைத்த வருத்தங்கள் வக்கணையாய் விலகக்கூடிய அற்புதமான நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பூஜ்ஜியமாக இருந்தவர்கள் கூட ராஜ்யத்தை உருவாக்கியுள்ளார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க வள்ளி எம்மை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைப்பட்ட வாகனம் அமையும். சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையில் இருந்து நிவர்த்திகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
எச்சரிக்கும் பெற்றோரை அச்சுறுத்தி பார்ப்பது காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க மருவூர் மங்கம்மா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WP. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருவாரியான நன்மைகள் கிடைக்கும். பொலிவான வாழ்க்கை அமையக்கூடிய, பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவான்களுக்கு நல்ல திருமணம் அமையக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வந்த உறவுகள் நிலைப்பதும் இல்லை, சொந்த உறவுகள் நினைப்பதும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க வாமன கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VQ. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆனந்த குதூகலம் அதிகரிக்கும். மழலை செல்வம், அதாவது பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால திருமணமாகி நீண்ட காலங்களாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொல்லைகள் கொடுத்தாலும் பிள்ளைகள் பாசத்தை கிள்ளி எறிய முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க எல்லை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UR. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெறுப்புகள் விலகி பொறுப்புகள் சேரும். உங்களுடைய மதி யூகத்தால் மாற்றங்கள் காணக்கூடிய மகத்துவமான நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தட்டுப்பட்ட மனைவிக்கு கட்டுப்பட்ட கணவன் சிறப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசியை சார்ந்தவங்க மலையாள பத்திரகாளி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TS. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்டமே இல்லாத நன்மைகள் பெருகும். பொதுவாகவே தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிறத விட மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசிகள் ஆசை நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பசி உள்ள வயிற்றுக்கு ருசி தெரியாது, பாசம் உள்ள மனசுக்கு ரோசம் தெரியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சார்ந்தவங்க வாயு லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறி திருப்பங்கள் உருவாகும். எடுத்த முயற்சியில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் பருவத்தில் மங்கையை நினைப்பதும் கடைசி காலத்தில் கங்கையை நினைப்பதும் காலத்தின் கோலம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க ரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RI. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மதியை பயன்படுத்தி நிதியை சேர்க்கக்கூடிய நாள். ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்துல தனகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால தன வருமானங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தடம் மாறாத காதலுக்கு நல்ல இடம் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க ஆதிசேஷர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QI. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் அப்பட்டமாக விலகும். இரும்பு போல செயல்பட்டு ஏற்றங்களை காணக்கூடிய யதார்த்தமான சூழல் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தட்டுப்பட்ட மனிதரெல்லாம்
துட்டு சம்பாதிப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க நடராஜர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PL. திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.